ஏய் என்னடி இப்போல்லாம் செயின் ஸ்நாச்சிங் அதிகமாகிடுச்சுங்கிறாங்க. நான் வேற எனக்கு என்னோட பிடிச்ச புது செயின் வேற போட்டு வந்திருக்கேன். ஏய் யாரோ 2 பேர் அங்கே பைக்கில் வராங்கடி. ஏய் கிட்ட வராங்கடி. ஐயோ என் செயினை எடுத்துட்டு போறாங்க. யாருமே உங்களை பிடிக்க முடியாதா? எந்த நாயாலும் எங்களை பிடிக்க முடியாது. மடி பப்பி மைட்டி பப்பி சார், மைட்டி பப்பி சார், மைட்டி பப்பி சார். சார் என்ன சார் பைக் ரேஸ் கிரவுண்டுக்கு வந்திருக்கீங்க? டேய் பிஏ வா வா வா. இல்லடா பைக் ரேஸுக்காக வந்தேன். செம்ம சார். என்ன சார் வின்னரா? இல்லைடா ரன்னர். சூப்பர் சார். செகண்ட் பிளேஸா? இல்லைடா பைக் ரேஸ் ஓட்ட ரொம்ப பயமாக இருக்குது, அதான் ஓடி வந்துட்டேன். அதைத்தான் ரன்னர்னு சொன்னேன். இதைத்தான் ரன்னர்னு சொன்னீங்களா சார்? இன்னைக்கு நீங்கள் டேய் சொல்லுடா சார், இன்னைக்கு நீங்கள் ஒரு செயின் ஸ்நாச்சிங் கும்பலை பிடிக்கணும் சார். செயின் ஸ்நாச்சிங் கும்பலா? ஆமாம் சார், சங்கிலிப்பட்டின்னு ஏரியாவில் செயின் ஸ்நாச்சிங் அதிகமாச்சு சார். சார் என்னை கூட ஒரு பொண்ணோட செயினை திருடிட்டாங்க சார். இது சங்கிலிப்பட்டியில் சங்கிலி திருட்டு போதா? யாரும் அதை பண்ணுறா சார்? அதை பண்ணுறது ஒரு பைக் ரேசிங் கும்பல் சார். அவங்க பேர் சங்கிலி பாய்ஸ். இது சங்கிலி பாய்ஸா? டேய் பிஏ பைக் ரேசிங் கும்பலா? எப்பறம் அவங்கள பிடிக்கிறது சார்? அதுக்கு தான் சார் நான் ஒரு பைக் மெக்கானிக் கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் தான் பைக் மெக்கானிக். டிபிஏ யாரா அது? இதுக்கு அந்த பைக் மெக்கானிக்கு சார்? அங்கே தான் என் புத்திசாலித்தனம் இருக்குது சார். ஒருவேளை பைக் சேசிங் அப்போ பைக் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா இவரை வச்சு அப்படியே ரிப்பேர் பண்ணிடலாம்ல சார்? சமடா சம. டேய் பைக் மெக்கானிக், உனக்கு பைக்கை பற்றி என்னடா தெரியும்? சார் என் லைஃபே பைக் தான் சார். என்கிட்ட எந்த பைக் வந்தாலும் அதை பல்லன்னு புது பைக் ஆக்கிடுவேன் சார். அவ்வளவு ஏன் சார், நான் தலைக்கு போடுறது கூட பைக்கர் ஷாம்பு தான் சார். தம்பி தலையை பார்த்தாலே தெரியுது, முள்ளமன்றிக்கு 3ஆவது தம்பி மாதிரி முடி நல்லா நீட்டமாக இருக்கு. டேய் மெக்கானிக், இதில் எப்படா நீ ஹெல்மெட் போடுவ? முடி இவ்வளோ உயரமாக வளர்த்து வச்சிருக்க சார்? அதுக்கு தான் சார் ரூஃப் டாப் ஓப்பன் ஹெல்மெட் இருக்கே சார். என்னடா அது ரூஃப் டாப் ஓப்பன் ஹெல்மெட்டு? டேய் ஹெல்மெட்டில் ரூஃப் ஓப்பன் பண்ணீங்கன்னா அப்புறம் எதுக்குடா ஹெல்மெட்டு சார்? இப்பெல்லாம் இதான் சார் ட்ரெண்டு. டேய் ட்ரெண்டுன்னு இதுக்கு இல்லையாடா ஒரு எண்டு? டேய் பிஏ இப்போ என்னடா பண்ணுறது சார்? நம்ம வேணும்னா அவனுக்கு ஹேர் கட் பண்ணி விட்டுருவோம் சார். டேய் இது அவனுக்கு ஹேர் கட் பண்ண போகிறோமா? டேய் அந்த பைக் கும்பலை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஷார்ட் கட் இருக்காடான்னு கேட்டால் நீ என்னடா இவனுக்கு ஹேர் கட்டுன்னு சொல்லிட்டு இருக்க உன்ன சார்? டேய் பிஏ இன்னைக்கு என்னடா பைக் தர போற? கவாஸ்கி நிஞ்சாவா இல்லாட்டி டுகாட்டி டெஸ்டாவா சார்? என்னது கவாஸ்கி டுகாட்டியா சார்? கவாஸ்கிலாம் இல்லை சார், வேணா ஒரு டிவிஎஸ் எக்ஸல் தரோம் சார். என்னது டிவிஎஸ் எக்ஸலா? டேய் அதை வச்சுட்டு ரேஸ் எங்கடா போறது? வில்ல வீட்டில் போய் அரிசி மூட்டை வேணா போடலாம்டா. ஏண்டா என்னை வச்சு நான் போய் அரிசி மூட்டை போட சொல்றியாடா? டேய் ஸ்பீடா போக ஒரு வண்டி கேட்டா நல்லா லோடு எடுக்கிற வண்டி தர. ஏய் அந்த கும்பலை பிடிக்கணும்னா கண்டிப்பா ஹை எண்ட் பைக் வேணும்டா சார். என்கிட்ட பார்க் பைன் பைக் இருக்கு சார். என்னது பார்க் பைன் பைக்கா? டேய் உன் தலையை பார்க்கும் போதே நினைச்சேன்டா உன் பைக்கும் பார்க் பைன் மாதிரி தான் இருக்கணும்ட்டு. டேய் பிஏ ஒரு பைக் மெக்கானிக்கு பார்க் பைன் மாடல் பைக் வச்சிருக்கான். நீ என்னடானா எனக்கு டிவிஎஸ் எக்ஸல் ஸ்கூட்டின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ அடிக்காதீங்க சார். டேய் பிஏ இந்த கேஸ் முடிக்கணும்னா இந்த மைட்டி பப்பி இப்போ ஸ்கெட்ச் போட்டாங்கடா சார். ஸ்கெட்சா சார்? நான் ஸ்கெட்ச் சூப்பரா போடுவேன் சார், நான் போட்டு தரேன் சார். சம்மடா நீ ஸ்கெட்ச் போட்டு தாடா. இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு அந்த கும்பல. மைட்டி பப்பி ஷூஸ் ஆன், மைட்டி பப்பி க்ளோவ்ஸ் ஆன், மைட்டி பப்பி நைட்ரோ பூஸ்ட் அப் கிட் ஆன். என்னது நைட்ரோ பூஸ்ட் அப் கிட்டா சார்? பூஸ்ட் அப் கிட்டலாம் இல்லை சார், வேணா ஒரு மேக்கப் கிட்டு தரோம் சார். என்னது மேக்கப் கிட்டா?
டேய் எதுக்குடா மேக்கப் கிட்டு சார்? இன்னைக்கு நீங்க மேக்கப் போட்டுட்டு ஒரு லேடி கெட்டப்ல போகணும் சார். அப்போதான் சார் அந்த செயின் ஸ்நாச்சிங் கும்பல் உங்களுக்கு பிடிக்கும் போது அவங்கள பிடிக்க முடியும் நம்மளால. டேய் பிஏ, நான் லேடி கெட்டப் போடணுமாடா? இந்த தடவை நீ லேடி கெட்டப் போடுறா சார். நானா? ஆமாடா, அவங்க உன்னை செயின் ஸ்நாச் பண்ணும்போது நாங்க அவங்களை கேட்ச் பண்றோம்டா. என்னது ஸ்நாச் பண்ணும்போது கேட்ச் பண்றீங்களா? ஐயோ இன்னைக்கு என்னென்ன ஆக போதோ? மைடி பபி இஸ் கோயிங் டு பைக் ரேசிங். டேய் பிஏ, என்னடா பைக் இது? பைக் ஓட்டுறோம் பின்னாடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு இப்படி சீட்டு ஹைட்டா இருக்கு. என்னடா இவ்வளோ ஹைட்டா வச்சிருக்கான் ஒரு சீட்டையும்? சார் இப்பெல்லாம் இதான் சார் ஃபேஷனு. என்னடா ஃபேஷனு? பிரேக் அடிச்சா செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறோம் ஒரேடியா மேலே போயிடுவோம் போல இருக்கு. டேய் பிஏ, இதுல எப்பறம் 3 பேர் போறது? சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சார், பட்ஜெட் கம்மியா இருக்கு சார். டேய் உன்ன டேய் பைக் மெக்கானிக், நீ போய் பைக்கை ஸ்டார்ட் பண்றா. ஊ இவன் ஒருத்தன் ஊன்ட்டு. டேய் பைக் மெக்கானிக், என்னடா உன் முடி ஹெல்மெட்டை தாண்டி நீட்டிட்டு இருக்கு, எப்பறம் நாங்க வந்து ரோட பாக்குறது? ஊ இவன் ஒருத்தன். டேய் பிஏ, சார் நெக்ஸ்ட் நான் உட்காரேன் சார், நான் உட்காரேன் சார். ஐயோ அம்மா. டேய் பிஏ, என்னடா ஆச்சு? சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இடிச்சுக்கிட்டேன் சார், காலை தூக்கி போடும்போது. சரியா போச்சு, ஆரம்பமே அடியா? என்ன எதுவும் பலத்த காயமா? டேய் பிஏ, ஏன்டா சிரிக்கிற? இல்ல சார், எனக்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இடிக்குதுன்னா நீங்க பின்னாடி சீட்ல செகண்ட் ஃப்ளோர்ல எப்படி உட்காருவீங்கன்னு நினைச்சேன், சிரிச்சேன் சார். டேய் பிஏ உன்ன. டேய் மெக்கானிக், பைக்கை ஸ்டார்ட் பண்றா. டேய் பிஏ, என்ன ஸ்பீடா போகுதுடா இந்த பைக்கு. டேய் அங்க பாடுறா, அந்த தம்பிக்கு கழுத்துல ஒரு பக்கமா இழுத்துட்டு இருக்கு. அப்படியே அவன் வண்டி ஓட்டி உழைக்கிறான் பாடுறா. சார் அவனுக்கு கழுத்துலாம் ஒன்றும் இழுக்கல சார், அவன் ஃபோன் பேசிக்கிட்டே பைக் ஓட்டுறான் சார். இது ஃபோன் பேசிட்டு பைக் ஓட்டுறானா? டேய் அவனை என்னடா பண்ணலாம்? சார் நீங்க ஒன்றும் பண்ண வேணாம் சார், அடுத்த சிக்னலுக்குள்ள அவனே பண்ணிப்பான் சார். டேய் பையன் பைக் மெக்கானிக், அந்த டீ கடை ஓரமாக நிறுத்தா. டேய் பிஏ, இதான் நீ சொன்ன அந்த சங்கிலி பட்டியாடா? ஆமாம் சார். நீ என்ன பண்ணு, அங்கே போய் பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கழுத்தில் செயின் போட்டுட்டு வாடா. இந்த இயர்ஃபோன்ஸை காதில் மாட்டிக்கோ, நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணு. இதோ சார் இப்போ மாற்றிட்டு வரேன் பாருங்க சார், இப்போ மாற்றிட்டு வரேன் சார். இந்த பொண்ணு ட்ரெஸ் போட சொன்னாலும் போட சொன்னீங்க, நான் இதில் பார்க்கறதுக்கு ஜெகன்மோகினி மாதிரி இருக்கேன் சார். ஆமாடா, கொஞ்சம் ஜெகன்மோகினி பேய் மாதிரி தான்டா இருக்க நீ சார். டேப்பியே, அப்படியே ஒரு பாட்டு பாடிட்டு அங்கே நடந்து போடா, இயர்ஃபோன்ஸை காதில் வச்சுக்கோ, நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணு. உயிரே உயிரே எப்படியாவது ஓடி வீடு. டேப்பியே, நம்ம நினச்ச மாதிரி அங்கே பைக்கு கேங் வருதுடா. டேய் பின்னாடி தானே வராங்க. ஐயோ வருதே, உதவி வருதே. ஐயோ என் செயினை பிடிச்சி இருக்கிறாங்க, என் செயினை பிடிச்சி இருக்கிறாங்க. டேப்பியே, அவங்கள பிடிச்சி கீழே இழுடா அவங்கள சார். நான் அவங்க கூட ரன்னிங்கில் இருக்கேன் சார். டேப்பியே, எப்படியாவது அவங்களை இழுத்து கீழே தள்ளுறா சார். அவங்க செயினோட என் சேலையும் பிடிச்சி இழுக்கிறாங்க சார், சீக்கிரம் வந்து காப்பாற்றுங்க சார். பிஏ இருடா, நான் இந்த ஓலை பக்கோடா சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்டா. சார் என்னது ஓலை பக்கோடாவா சார்? இங்கே சேலையை பக்கோடா போட்டுருவாங்க போல இருக்கு, நீங்கள் என்ன சார் ஓலை பக்கோடா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? டேய் விடாதரா, அவங்களை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளுறா சார். அவங்க தான் சார் என்ன விட மாட்டேன்றாங்க. டேய் இந்த பொண்ணு ரொம்ப கூட ஓடி வந்துடும், அந்த பொண்ணு அப்படி ஹைஜாக் பண்ணுறான். ஐயோ சார், அவங்க என்ன பொண்ணுன்னு நினச்சி என்னையும் ஹைஜாக் பண்ண பார்க்குறாங்க சார். சூப்பர்டா சார். என்னது சூப்பரா? ஆமாண்டா, நீ அவங்க வண்டியில் எகிரி உட்கார்றா, அப்போ தான்டா அவங்க இருக்கிற இடத்த வந்து நீ போய் கண்டுபிடிக்க முடியும். என்னது அவங்க வண்டியில் நான் எகிரி உட்காரணுமா? எதுக்கு? மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அடி வாங்கிறதுக்கா? டிபிஏ, நீ எப்படியாவது அவங்க கூட போயிட்டேன்னா அவங்கள கண்டுபிடிச்சிடலாம்டா சார். அப்புறம் என்ன யாருமே கண்டுபிடிக்காத மாதிரி பண்ணிடுவாங்க சார். டேய் எப்படியாவது கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறா சார். அவங்க கூட கோஆப்ரேட் பண்ணுமா? ஐயோ நான் ஓடிடுறேன் சார், என்ன விடுக்கணும். டேய் அவ தொலைச்சி போயிட்டாடா. டிபிஏ என்னடா கீழே உண்டா இப்படியே சார்? அந்த கும்பல் என்ன சேஸ் பண்ணுறது இழுத்துட்டு போய் கீழே தள்ளி விட்டாங்க சார். டிபிஏ நல்ல சான்ஸை மிஸ் பண்ணுறா சார். இங்கே என்ன மிஸ் யூனிவர்ஸுக்காக சான்ஸ் கொடுத்தாங்க, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன பக்கோடா போட்டிருப்பாங்க சார். டிபிஏ சீக்கிரம் ஏறுறோம், அவங்களை எப்படியாவது ஃபாலோ பண்ணுவோம்.
சார் நான் இந்த லேடிஸ் கேட்டப்ப மாத்திட்டு வரேன் சார். டேய் அதுக்கெல்லாம் டைம் இல்லடா, சீக்கிரம் சாரியோட பைக்ல ஏறுறோம். ஐயோ இப்படியே வா சார். அந்த பைக் ஒரு பீஸா ஷாப் கிட்ட போகுது சார். டேய் பைக் மெக்கானிக், நீ என்ன பண்ணு, வெளியில இருந்துட்டு அவங்க பைக்கை வாட்ச் பண்ணு. டேய் பிஏ, நீ போய் அந்த கேஷ் கவுண்டர்ல போயிட்டு கேஷ் பே பண்ற மாதிரி நடிரா. நான் போயிட்டு டைனிங் டேபிள்ல போய் சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறேன் சார். அவனை வெளியில நிக்க வச்சுட்டு என்ன கேஷ் கட்ட வச்சுட்டு நீங்க மட்டும் சாப்பிட போறீங்களா சார்? சார் நான் கேஷ் எடுத்துட்டு வரல சார். டேய் நீ எப்படியாவது போய் சமாளிடா. சரி சமாளிப்போம். கேஷியர் என்ன போடுது? வாங்க மேடம். வாங்க மேடம்மா. ஆமா நீங்க சாரி கட்டியிருக்கீங்களா? ஆமா கட்டியிருக்கேன். இது என்ன போடுது மேடம்? இது எங்கள் ஆஃபர் பீரியடு. நீங்கள் எது வாங்கினாலும் இன்னொன்று ஃப்ரீ. என்னது? ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீயா? எஸ் மேடம். எது வாங்கினாலுமா? எஸ் மேடம். ஒரு 500 கடனா வாங்கினா இன்னொரு 500 கடனா தருவீங்களா? என்னது? நீங்கள் தானே சொன்னீங்க. லேடி செக்யூரிட்டி இங்கே வா. இவங்களுக்கு எது வாங்கினாலும் இன்னொன்று ஃப்ரீயாக வேணுமா? 2 கொடுத்து அனுப்பு. ஐயோ டேய் பிஏ, பில்லை கட்டிட்டியாடா? சார் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன் சார். டேய் பிஏ சீக்கிரம் வாடா, அவங்க பைக்ல கிளம்புறாங்க. டேய் பைக் மெக்கானிக் பைக்கை ஸ்டார்ட் பண்றா. டேய் பிஏ, அவங்க ரொம்ப தூரமா போறாங்கடா. அதுக்கு தான்டா நைட்ரோ பூஸ்ட் இருந்தா இப்போ போட்டுருக்கலாம்லடா. சார் நைட்ரோ பூஸ்டா? எப்படி இருந்தாலும் ஓலை போக்கடா சாப்பிட்டு தானே வர போறீங்க. இதுக்கு எதுக்கு சார் நைட்ரோ பூஸ்ட் எல்லாம்? டேய் உன்ன. டேய் மெக்கானிக் சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு போடா. சார் அவங்க நம்மளை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். பாஸ் அங்கே பாருங்க பாஸ், நம்ம ஹைஜாக் ட்ரை பண்ண பொண்ணை அவங்க ஹைஜாக் பண்ணி அவங்க பைக்கில் கூட்டிட்டு போகிறாங்க பாஸ். வாங்க பாஸ், நம்ம மறுபடியும் போயிட்டு அந்த பொண்ணை ஹைஜாக் பண்ணலாம். சார் அவங்க என்ன பொண்ணு நினைச்சிட்டு மறுபடியும் என்ன தூக்க வராங்க சார். டேய் பிஏ செம்ம சான்ஸ்ரா, மறுபடியும் மிஸ் பண்ணாதரா. என்னது சார்? அவங்க கிட்ட சிக்கினா என்னையும் பீஸா மாதிரி பிரிச்சிருவாங்க சார். டேய் மெக்கானிக் வேகமா போடா, அவங்க நம்ம பின்னாடி துரத்தி வராங்கடா. டேய் பிஏ நீ பண்ண வேலையில யார் யாரை துரத்துறாங்கன்னே தெரியலடா. நம்ம அவங்கள துரத்துட்டு போய் இப்போ அவங்க நம்ம பின்னாடி துரத்திட்டு வராங்கடா. டேய் பைக் மெக்கானிக், அவங்க பீஸா சாப்பிடும்போது ஒரு கெமிக்கலை பைக் டேங்க்ல போட சொன்னேன், போட்டியாடா? போட்டுட்டேன் சார். என்னடா போட்டுட்டியா? அப்புறம் இருந்து ஏன்டா அவங்க பைக் இன்னும் நிற்காம ஓடிட்டு இருக்கு? சார் நீங்க சொன்ன மாதிரி போனேன் சார். அந்த பைக்ல ஒரு காக்கா அசிங்கம் பண்ணிருந்தது சார். அந்த டேங்க் மேல அதை போட்டு நல்லா தொடச்சி பல்லன்னு ஆக்கிட்டேன் சார். டேய் என்னது? அந்த கெமிக்கலை பைக் டேங்க் மேல போட்டு தொடச்சியா? டேய் அது பைக் டேங்க் உள்ள போடுறணும்டா. அவங்க பைக்கு நிறுத்தணும் பார்த்தா நீ என்னடா அவங்க பைக் வாஷ் பண்ணி கொடுத்துருக்க? டேய் பிஏ இவனை பார்த்தா பைக் மெக்கானிக் மாதிரி தெரியலடா, பைக்கு துடைக்கிற மாதிரி இருக்குடா. டேய் உண்மையா சொல்றா? ஆமா சார், இதுக்கு முன்னாடி நான் பைக் தான் சார் துடைச்சிட்டு இருந்தேன் சார். நான் பைக் மெக்கானிக்லாம் இல்லை சார், பைக் வாஷ் பண்ணுறேன் சார். இது பைக் வாஷ் பண்ணுறோண்ணா? டேய் பிஏ ஒரு ஹை கிளாஸ் பைக் மெக்கானிக் கூட்டிகிட்டு வருவேன்னு பார்த்தா இப்படி வாட்டர் வாஷ் பண்ணுறவனை கூட்டிகிட்டு வந்திருக்கேடா. டேய் இதுக்கு தலையில் ஷாம்பு போட்டால் பைக்கில் ஷாம்பு, ஆயில் போட்டால் பிரேக் ஆயில்ன்ட்டு. இதில் எப்பயும் ஒன்று சொல்லு. என்னது ஊவா? இப்போ சொல்கிறா சார். என்ன சார் அவனை உதைச்சி கீழே தள்ளிட்டீங்க? இப்போ யார் சார் பைக்கை ஓட்ட போகிறா? அதான் மைட்டி பப்பி இருக்கலடா. இப்போ நான் தான் வண்டி ஓட்ட போகிறேன் சார். என்னது நீங்கள் ரேஸ் பைக் ஓட்ட போகிறீங்களா? ஐயோ சார், நீங்கள் தான் ரேஸ் பைக் ஓட்டினா உங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொன்னீங்களே சார். அதான்டா நீ கண்ணை முடிக்கூடா, நானும் கண்ணை முடிக்கிறேன். என்னது கண்ணை மூடிட்டு ஓட்ட போகிறீங்களா? ஐயோ சார் பேடாசுமா, எங்க பார்த்து ஒரு லூசுமா. டேய் என்னடா போடுற? இல்ல எங்க பாஸ் ஒரு மாசுமா. டேய் என்ன? ஐயோ சார், சார் அது ஸ்டெப்ஸ் சார், அது படி சார், அது வண்டி விடாதீங்க. டேய் என்னடா இந்த இது பைக் இப்படி ஆடுது சார்? எதுக்கு சார் ஸ்டெப்ஸ்ல விடுறீங்க? டேய் பிஏ இதாண்டா ஷார்ட் கட்டு. ஐயோ சார் ஒரு பெரிய கட்டை வருது சார். இருடா நான் வீலிங் பண்றேன் பாரு. ஐயோ என்னது வீலிங்கா சார்? என் புடவையில நான் வழிக்கு கீழே விட போறேன் சார். டேய் கெட்டிமா பிடிச்சிக்கூடா. ஐயோ சார் என் புடவை வீல்ல மாட்டிக்கிச்சு சார். என்னது புடவை வீல்ல மாட்டிக்கிச்சா? டேய் அதை கைட்டி விட்றா. அதையும் கைட்டி விடணுமா? ஐயோ டேய் பிஏ அவங்க நம்ம கிட்ட வந்துட்டாங்கடா. ஏதோ ஸ்கெட்சு சூப்பரா போட்டேன்னு சொன்னியாடா. எடுறா அந்த ஸ்கெட்சை.
சார் இப்போ எதுக்கு சார் அந்த ஸ்கெட்சு? டேய் குடுறா சீக்கிரம். இந்தாங்க சார் நான் போட்ட ஸ்கெட்சு. ஐயோ சார் அது அந்த பேப்பர் காற்றுல பறந்து போகுது சார், காற்றுல பறந்து போகுது. டேய் புடுறா அந்த பேப்பரை, புடுறா அந்த பேப்பரை. ஐயோ சார் அது பின்னாடி வில்லங்க மூஞ்சிலே போய் விழுது சார். டேய் என்னடா ஸ்கெட்ச் இது? ஏதோ ஒரு கொழு கொழுன்னு குண்டு நாயை வரைஞ்சிருக்கீங்க. டேய் இது மைட்டி பப்பிடா, நம்மளை பிடிக்க பார்க்கறது மைட்டி பப்பிடா. டேய் பிஏ வில்லங்களை பிடிக்க ஸ்கெட்ச் போடுவோன்னு பார்த்தா என்ன ஸ்கெட்ச் போட்டு வில்லங்க கையில் கொடுத்துட்டியாடா? டேய் உன்ன சார் சார் எப்படியாவது சமாளிங்க சார். இப்போ அவங்கள எப்படி சார் பிடிக்க போறீங்க? டேய் பிஏ உன்ன. டேய் லேசர் ஃபயர் இருக்காடா? சார் லேசர் ஃபயரா? லேசர் ஃபயர்லாம் இல்லை சார், வேணா ஒரு லைட்டர் இருக்கு சார். எது லைட்டரா? டேய் என்னடா நீ குடுறா அந்த லைட்டரை. சார் இப்போ எதுக்கு சார் லைட்டரு? டேய் குடுறா. இப்போ அந்த லைட்டரை வந்து அவங்க பைக் டேங்க் மேலே போட போகிறேன்டா. சார் என்ன சார் அவங்க பைக் டேங்க் தீ பிடிச்சி எரியுது. டேய் பிஏ அந்த கெமிக்கலை பைக் டேங்க் மேலே போட்டு தொடச்சேன் இல்லை, அந்த கெமிக்கல் வந்து நெருப்பு பிடிச்சிக்கோண்டா. இப்போ அவங்க டேங்க் வெடிக்க போதுடா, சீக்கிரம் போகலாம்டா. சார் அந்த கெமிக்கலை பற்ற வச்சதுல அது பெட்ரோல் டேங்கோட வெடிச்சிச்சு சார். சூப்பர் சார். அதான்டா பைட்டி பொப்பி. இந்தாம்மா உன்னோட செயின். எங்கள் மைட்டி பப்பி சார் தாம்மா ஒன்று கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. ஓ இந்த செயினா? இது வெறும் கவரிங் செயினாச்சே. என்னது கவரிங் செயினா? அப்புறம் எதுக்கு என் செயினை யார் காப்பாற்றுவான்னு கத்துனேன்? ஓ அதுவா? என் ஃப்ரெண்டு கூட இருந்தா அவள் இந்த செயின் ஒரிஜினல் நம்பணுமேன்னு கத்துனேன். சரியா போச்சு. இந்த கவரிங் செயினுக்கு தான் நீங்கள் கத்துனீங்களா? இதில் ஐயோ வேற அம்மா வேற உங்களை. டேய் பிஏ ஒரு கவரிங் செயினுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக பைக்கில் பெண்டு எடுத்துட்டியாடா. இதில் எங்கே அந்த வில்லன்? டேய் கோல்டு செயினுக்கும் கவரிங் செயினுக்குமே வித்தியாசம் தெரில. நீ எல்லாம் ஒரு பைக் சேசிங் கும்பல். இதில் உங்கள் பேர் சங்கிலி பாய்ஸு, உங்கள் ஊர் சங்கிலிப்பட்டி. இந்தாங்கடா வாங்கிக்கோங்க உங்களை. ஐயோ சார் அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். டேய் பிஏ இங்கே பாடுறா. நம்ம அப்பயே பைக்கில் போகும்போது ஒருத்தர் ஃபோன் பேசிகிட்டே போனால இங்கே கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறான் பாடுறா. சார் அவன் கீழே விழுந்தும் இன்னும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான் சார். டேய் தம்பி யார்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்க? ஆம்புலன்ஸுக்கா? இல்லை பைக்கு கீழே வந்துருச்சுல்ல, அதான் இன்சூரன்ஸுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். இன்சூரன்ஸ் இல்லாட்டி வேஸ்ட் ஆகிடும்ல. என்னது இன்சூரன்ஸ் வேஸ்ட் ஆகிடுமா? டேய் உன் பிளட் இங்கே வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு, நீ என்னடா இன்சூரன்ஸ் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு இருக்க? டேய் பிஏ இதெல்லாம் திருத்தவே முடியாதா? மைட்டி பப்பி சார், இன்னைக்கு நம்ம ஆடியன்ஸுக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க? மை டியர் ஆடியன்ஸ், உங்களுக்கு யாருக்காவது பைக் ரேசிங் போகணுன்னா அதுக்குன்னு இருக்கிற பைக் ரேசிங் கிரவுண்டில் போய் என்ன மாதிரி உங்கள் திறமையை காட்டுங்க. எது சார் பைக் ரேசிங் போகிறேன்னு சொல்லிட்டு பயந்து ஓடி வந்துட்டு கடைசியில் ரன்னர்னு சொன்னீங்களே அந்த மாதிரியா? டேய் பிஏ உன்ன மைட்டி பப்பி.